சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே சிக்னல் கோளாறு காரணமாக புறநகர் மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், சிக்னல் கோளாறு எப்போது சரி செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறதா? எந்த அளவுக்கு பயணிகள் பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள்? சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே சிக்னல் கோளாறு காரணமாக மின்சார ரயில்கள், அதாவது சென்னை புறநகர மின்சார ரயில்கள் முழுவதுமே ஆங்காங்கே நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதால் கடும் அவதியானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரே டிராக், அதாவது ஒரே நடைபாதையில் அடுத்தடுத்த மின்சார ரயில்களானது நின்று வருவதால் தொடர்ந்து பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக ரயில், அதாவது காலை நேரங்களில் பார்த்தோம் என்றால் பயணிகள் முழுவதுமே பணிக்கு செல்லக்கூடிய நேரமாக என்பதாலும் இந்த இடத்தில் பார்த்தோம் என்றால் அதிகமான பொதுமக்கள் இந்த ரயில் சேவையை நம்பிதான் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் பல்வேறு புறநகர் பகுதிகளுக்கு இந்த வேலைக்கு பணிக்கு செல்லக்கூடிய அந்த பயணிகள் பொறுத்தவரையுமே ரயில் மூலம் தான் இந்த பணிகளுக்கும் சென்று வருகின்றனர். அந்த வகையில் தினந்தோறும் ரயில் மூலம் சென்று வந்த பயணிகள் இன்று காலை பார்த்தோம் என்றால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, எழும்பூர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட ரயில் நிலையங்கள் முழுவதுமே ரயில்கள் முறையாக இயங்காததால் பயணிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். ஆங்காங்கு இந்த ரயில்கள் முழுவதுமே அந்த நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் கடும் சிரமங்களுக்குள்ளாகி ரயில் நிலையங்கள் முழுவதுமே 10 நிமிடங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. எதனால் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, இந்த சிக்னல் கோளாறு எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து இந்த பணியாளர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பணிகள், அதாவது நடைமேடையில் இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகிறது. குறிப்பாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த நடைமேடை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம். அந்த வகையில் தொழில்நுட்ப கோளாறு இது பராமரிப்பு பணிகள் மேற்கொண்ட பிறகும் ஏன் ஏற்படுகிறது என்பது குறித்து தொடர்ந்து ஒரு பக்கம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வந்தாலுமே இதனை சரி செய்யும் பணிகள் தான் இன்னொரு பக்கம் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், எழும்பூர், சேத்துப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் புறநகர் ரயில்கள் முழுவதுமே ஆங்காங்கே 4 ரயில்கள் ஒரே ஒரு நடைமேடையில் நின்று வருவதால் பதற்றமும் நிலவி வருகிறது. இதனால் பயணிகளும் கடும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இந்த தொழில்நுட்ப கோளாறு பொறுத்தவரையுமே திடீரென ஏற்பட்டதன் காரணமாக இதனை எப்படி சரி செய்வது குறித்து தொடர்ந்து பணியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் ஒரு பக்கம் மெட்ரோ பணிகள் இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மெட்ரோ ரயில் சேவையும் ஒரு பக்கம் நிறுத்தப்படுவதும் வாய்ப்புகள் தொடர்ந்து இருந்து வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது மின்சார ரயில்களும் சென்னையில் இதுபோன்ற தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த மின்சார ரயில் சேவை பொறுத்தவரையுமே தொழில்நுட்ப கோளாறு ஏற்படாத வகையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து பயணிகள் ஒரு கோரிக்கையாக வைத்து வருகின்றனர். அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், பணிக்கு செல்லும் பொழுது திடீரென இது போன்ற தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டால் நாங்கள் எப்படி பணிக்கு செல்ல முடியும்? ஆனால் நாங்கள் இது போன்ற நிலைமை ஏற்படுவதற்கு முன்பாக நீங்கள் அதனை கண்டறிந்து இதற்கான முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ரயில் நிலையங்களும் பார்த்தோம் என்றால் அதிகாலை நேரம் என்பதால் 100 முதல் 200 பயணிகள் தற்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரை மணி நேரமாக இந்த ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் உடனடியாக இதனை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.